பாஜகவில் இணைவதாக கர்நாடகா நடிகை சுமலதா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த முறை மாண்டியா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை மாண்டியா தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த நிலையில் பாஜகவில் இணைவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது மாண்டியா தொகுதியில் மதசார்பற்ற ஜனதா தள கட்சிக்கு பாஜக ஒதுக்கியிருந்தது. அதன் சார்பாக குமாரசாமி போட்டியிடுகிற சூழல்ல இப்பொழுது நடிகை சுமலதா அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளதா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக இந்த மண்டியா பாராளுமன்ற தொகுதியில மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏனென்றால் கடந்த முறை இந்த தொகுதியில் சுமலதா சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றிருக்கிறார். இந்த மண்டியா பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இங்கு காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் இந்த இரண்டு கட்சிகளின் கோட்டையாகவே பார்க்கப்படும் ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. கடந்த முறை சுமலதா போட்டியிட்ட போது பாஜக மறைமுகமாக அவருக்கு ஆதரவு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் சுமலதாவுக்கு வாய்ப்பு வழங்கும் பாஜக என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அந்த தொகுதியை மதசார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு ஒதுக்கியது. அதன் சார்பில் முன்னாள் முதல்வர் குமாரசாமி அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் மீண்டும் சுமலதா சுயேட்சையாக போட்டியிடுவாரா என்றால் அங்கு அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் அவர் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்தனர். இது தொடர்பாக கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சுமலதா வெளியிட்டிருக்கிறார். அதாவது தான் இந்த இடத்தை பாஜக கூட்டணிக்காக விட்டுக் கொடுப்பதாகவும் தான் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் எம்பி சீட் எம்எல்ஏ சீட் கொடுக்கவில்லை என்று கட்சியில் இருந்து விலகுவார்கள். ஆனால் தன்னை போட்டியிட மக்கள் வற்புறுத்திய போதும் அதை விட்டுக் கொடுத்து தான் போட்டியிடாமல் அதை கட்சிக்காக விட்டுக் கொடுத்து தான் பாஜகவில் இணைவதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மண்டியா மக்கள் எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும், தானும் மக்களுடன் இருப்பேன் என்று கூறியிருக்கும் நிலையில் பிரச்சாரத்தை பொறுத்த மட்டில் பிரச்சாரத்திலும் ஈடுபடுவார் பாஜகவிற்கு ஆதரவாக என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைய போவதாக அறிவித்துள்ள சுமலதா எப்போது அந்த இணைப்பு என்பது குறித்த தேதி எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த தேர்தலின் போது பிரச்சாரத்தில் ஈடுபட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவருடன் நடிகர் தர்ஷனும் இந்த பாஜகவிற்கு ஆதரவாக இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.